இருக்கு, பலூன் இருக்கு, வேணுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிங்க அங்கிள், குடிங்க அங்கிள். நம்ம வீட்ல நிறைய பலூன் இருக்கு, எல்லாம் உனக்குதான். என் கூட வரியா? வரேன், ஆனா எங்க அம்மா தேடுவாங்களே. கவலைப்படாத பாப்பா, உங்க அம்மா என் வீட்டுல தான் இருக்காங்க. அப்பா கண்ணாம சொல்லாதா, வரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். நாங்க 4 பேர் கண்டுபிடிக்கிறோம், நீ போய் வந்துக்கோ. சரி அங்கிள். அம்மாவுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆச்சு. சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு பத்திரமா ஸ்கூலுக்கு போ. அம்மா, பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து சாக்லேட்லாம் தராங்க, எங்கிட்ட நல்லா பேசுறாங்க, நான் வாங்கிக்கிட்டா? பக்கத்து வீட்டு அங்கிள் தானே, பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரிம்மா, நான் வாங்கி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாய். அப்பா சாக்லேட் வேணுமா? வீட்டுல நிறைய சாக்லேட் இருக்கு, வரியா? சரி அங்கிள், நான் வரேன். ஃபர்ஸ்ட் சாக்லேட் வாங்கி தருவீங்களா? சரி, அது கூட விடுங்க, எனக்கு டெய்ரி மில்க் வேணும், அதுவும் வாங்கி தருங்க. நான் வரேன். சரி வாங்கடா போலாம். அங்கிள் விடுங்க, அங்கிள் விடுங்க, நான் எங்க அம்மா கிட்ட போன விடுங்க அங்கிள். அம்மா, அம்மா, என்னை வந்து கூட்டிட்டு போங்கம்மா. இந்த அங்கிள் எனக்கு கொடுமைப்படுத்துறாரு. அம்மா, வந்து கூட்டு போங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? வந்து கூட்டிட்டு போங்கம்மா. ஐயோ ஐயோ, என் பொண்ணை காணமே, என் பொண்ணை காணமே. அண்ணா, என் பொண்ணை காணுங்க. அட கம்முன்னு இருமா, பாப்பா வெள்ளையா இருக்கா விளையாண்டு இருக்கோம், வந்துரும், ஏன் அழுவுற? அண்ணே, 2 நாளா தேடிட்டு இருக்கோண்ணே, பாப்பாவை எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், காணோண்ணே. சரிம்மா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. உன் பேரு சாந்திதானம்மா? உன் பொண்ணு யாரோ கடத்திட்டு போய் கொண்டு சுவாமி கோயில போட்டுருக்காங்களா? ஒரு ஸ்டேஷனுக்கு வாமா. அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கம். இந்த விழிப்புணர்வு நாடகத்திலிருந்து நாம் அறிய வேண்டியது, அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் நாம் அதை பெறக்கூடாது. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடைபெறுமாயினில் 1098 எனும் சைல்ட் லைன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவியுங்கள். பெற்றோர்கள் குழந்தைகள் பள்ளியில் இருந்து வந்த பின் அவசியம் அன்பாக அரவணைப்பாக பேச வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைகள் பெற்றோர்களிடம் வரும்பொழுது என்ன நடந்தது என்று சொல்வார்கள். ஆகையால் விழிப்புணர்வோடு இருப்போம். பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கேக் இருக்கு, சாப்பிடுறியா? செம்மையா இருக்கும் கிரீம் கேக்கு. கேக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க எதுக்கு தரணும்? அதான் என் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களே வாங்கி கொடுத்துப்பாங்களே. நீங்க குழந்தைங்களை கடத்துற கும்பல் தானே? இந்தாங்க உங்க கேக்க, நீங்களே சாப்பிடுங்க. தமிழ்நாடு அரசு பெண்கள் நிலையை உயர்த்த காலை உணவு திட்டம், இலவச பேருந்து திட்டம், கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இப்படி எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க
பெண்களை அழிக்க பாக்குறீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அக்கா, எல்லாரும் ஓடி வாங்க.